ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு சிம்பிளாக ஒரு பிரியாணி செய்யலான்ட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை வச்சுட்டு 100 ml ஆயில் ஊற்றிட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நான் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, ஏலக்காய், லவங்கம், இலை இதை இப்போ சேர்த்தாச்சு. ஒரு 200 கிராம் வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போதே நான் ஒரு 3 பச்சை மிளகாய் இப்படி உடச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி நல்லா ஸ்மெல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, 1/2 கிலோ அரிசிக்கு இதை சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கிறதுனால அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். இது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள்,
ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா. நான் பிரியாணி மசாலாவுக்கு பதில் நான் கரம் மசாலா சேர்த்து தான் பிரியாணி செய்கிறது. இப்போது 1/2 கிலோ அளவு சிக்கன் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ 100 ml தயிர் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த தயிர் போட்டோம்னா கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுப்பு வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேவரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கனை வேக விடலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். நடுவில் ஒரு டைம் கிளறி விட்டுருலாம். இப்போ நல்லா சிக்கன் இந்த அளவுக்கு ஒரு அரை வேக்காடு வெந்த டைமில் நம்ம 1க்கு 1.5ங்கிற அளவு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். உங்களுக்கு இந்த தயிரில் உள்ள தண்ணி இருந்ததுன்னா நம்ம 1க்கு 1.25 தண்ணி சேர்த்தாலே போதும். அரிசி கொஞ்சம் புதுசாக இருந்ததுன்னா 1க்கு 1 சேர்த்தாலே போதும். புது அரிசியாக இருந்தால் உவரி ஆகாது. கொஞ்சம் யூனிட்டி மாதிரி அரிசிக்கு 1க்கு 1.5 சேர்த்தா நல்லா கரெக்டாக வரும். இப்போ நம்ம கொதிக்குதான்னு பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இது மாதிரி அரிசியை கழுவி வடித்து வச்சுருக்கேன். அரிசி உள்ள சேர்த்து போகிறேன். நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்து கிளறி விட்டுட்டு மூடி வைக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கிளறுங்க, இல்லைன்னா அரிசி நல்லா உடஞ்சிடும். இப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. நம்ம வெயிட்டு போடாமல் குக்கர் மூடியை மேலே வச்சு நல்லா மூடி அடுப்பை சிம்மில் வைக்க போகிறோம்.
ஒரு 10 நிமிஷம் இப்படி வச்சிடலாம். இப்போ சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டி வரணும். நல்லா ஒன்று போல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 1/4 ஹவர் வைக்கலாம். இப்போ எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகி நல்லா வாசனை வருது. நம்ம விசில் போட்டு செஞ்சோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பொழு பொழுன்னு வராது. இது மாதிரி மெத்தடில் இப்படி தம் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் பொழு பொழுன்னு இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம பிரியாணி சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.